நீ கொஞ்சம் ஆர்டிஓ கிட்ட போன்ல பேசி. நல்லா கவனமா கேட்டுங்க. ஜென்ஸ் காலேஜ் கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடென்ட்ல காலை வைக்க கூடாது. எதனா ஆச்சுன்னா ஜீவா டிரைவிங் ஸ்கூலு பொறுப்பு இல்ல. என்ன கரெக்டா குழந்தைங்களா? சொன்னது நல்லா கவனமா கேட்டீங்களா? அட மாமி, வண்டி புதுசா வாங்கிட்டீங்களா? சூப்பரா இருக்கு. அம்பி, நீ தானே கத்து கொடுத்த? ஆமா. அப்ப நீ தானே முத ஓட்டி தரணும். மாமா தான் நல்லா ஓட்டுவாரு. அவருக்கு தான் நியூட்ரல் போட்டு வண்டியை தள்ளி விட்டுற வேண்டியது. யாரு தள்ளுவா? மாமா தான். அவர்தான் உள்ள இருக்காரே. அப்ப யார் தள்ளுறேன்? வண்டி சாவி கொடுங்க, நானே தள்ளுறேன். ஓட்டுறேன். மாஸ்டர் மாஸ்டர் மாஸ்டர், நல்லா ஓட்டினா பம்பர் பரிசு தரதா சொன்னீங்களே, அது எனக்கு தானே? சந்தேகமே இல்ல, உனக்கே தான். டேய் கும்பரசாமி, வந்துட்டேன். அத கொண்டா. இந்தாங்க உங்க பரிசு. பம்பர் பரிசுன்னு சொன்னீங்க? பம்பர் தானே? ஆமா, அதான் பம்பர் பரிசு. வை சார், வை சார், வை 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 வை. உங்காத்தா எங்காத்தா மங்காத்தா. உள்ளவா 500 உள்ளவா. சொக்கா. பாப்பா. ஹாய் டாடி. ஹாய் மம்மி. ஹாய் ஸ்வப்னா. டாடி 3 வருஷம் லண்டன்ல கார் ஓட்டி ஓட்டி அழுத்து போச்சு. இப்போ நான் கார்ல வர மாட்டேன், சான்ஸே இல்ல. அப்புறம் லண்டன் கிளைமேட்லாம் எப்படி இருக்கு? நானும் இதே ஏரியா தான். இதுக்கு பின்னாடி ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது. ஒரு விசில் அடிச்சுனா வந்து நிப்பேன் நான். நானும் 2 மாசமா பாக்குறேன். காலையில 9 மணிக்கு ஒரு கும்பல் வருது, சாயங்காலம் 6 மணி வந்தா இன்னொரு கும்பல் அவங்களை ரிலீஸ் பண்ணுது. என்னடா ஷிஃப்டிங் டியூட்டி? டேய், உங்க ஆட்டத்துல அடக்க இனிமே ஒருத்தன் பிறக்க வேணாம்டா. அவன் ஏற்கனவே பிறந்துட்டான். அது வம்பு சண்டை. ரோட்டை பார்த்து காரை ஓட்டு நாம சொல்லி தர மாதிரி நம்ம வாழ்க்கைய நேரா பார்த்து ஓட்டிட்டு போயிட்டே இருக்கணும். புரியுதா? என்னையா இடம் வச்சிருக்க? ஆடு கோழியை பலி வாங்குறதுக்கு பதிலா அநியாயத்துக்கு ஒரு ஆளை பலி வாங்கிடுச்சே. எத்தனை பொண்ணுங்கன்னு சொன்னீங்க? 3 பொண்ணுங்க. பாவம், 9 கோடி சொத்து கையோடைய கையெழுத்து போட்டிருக்காரு. அவரை வெறும் கையோட அனுப்பலாமா சின்ன? அப்படி அனுப்புனா அந்த பொண்ணுங்க பாவம் என்ன சும்மா விடுமா? ஆமா சார், பாவம். ஒரு 10 தந்துடலாமா? எழுத்து 10 லட்சம் தானே கொடுக்க சொல்லுங்க சார். சரி அழுவாதீங்க. தருவார். கூல் டவுன். நான் சிரிச்சிட்டு இருக்கும் போதே போயிடு. ஓ, கவுக்குறத கூட ஒரு கலைநயத்தோட தான் சார் கவுக்குறீங்க. டே பங்கு, இந்த ஆட்டோ பத்தி உனக்கு எல்லாம் தெரியுமா? என்ன, நான் ஆட்டோல பிறந்தவப்பா. உன்னை விட ஆட்டோ பத்தி 200% அதிகமா தெரியும். பைட பை சவாரி வெயிட்டிங்க. ஈவினிங் மீட் பண்றேன். போயிட்டு போ. என்னை விட ஓவரா பேசுறான்டா. கைடு ஜீவா, 5 லிட்டர் பெட்ரோல் போட்டேன். 15 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு. மறுபடியும் வண்டி எடுக்கணும், பெட்ரோல் போடணும். அம்மாட்ட காசு கேட்ட தர மாட்டேங்கிறாங்க. நீ காசு. ஐயோ, நான் எப்படா போய் கேட்பேன்? நீ போய் கேளு. பெட்ரோல் போடலாம், வண்டி எடுக்க முடியாத. சீக்காவுக்கு ஆக்சிலேட்டர் நீ மட்டும் ஹார்னை பிரஸ் பண்ணுவ. சரி விடு. போடா. ஜீவா, தாடி சொல்லிடுறான் பாரு. என்ன பங்கு? போல ஸ்மால் ப்ராப்ளம். நான் சுவிட்ச் போட்டேன், ஸ்டார்ட் ஆச்சு. கியர் போட்டேன், கியர் விழுந்துச்சு. ஆனா வண்டி மூவ் ஆக மாட்டேங்குதுப்பா. பெக்குலர் ப்ராப்ளம். நான் வேணா பாக்கட்டுமா? உனக்கு என்னப்பா ஆட்டோ பத்தி நீ தெரியும்? வாயே, நான் பாத்து. ஜீவா, ஹலோ. போ கூப்பிடுறாருல, போ. எல்லாம் கரெக்டா இருக்குப்பா. போட்டா
லூசானா ஆ? இல்ல நான் லூசான்னு கேக்குறேன். கண்ணாடி திருப்பினா எப்படி பார்த்தோமுவாங்க? இல்ல நீ படிச்ச பையன். சரி நீ சொல்ற, சரி நீ சொல்ற அவ்வளவுதான். சுவிட்ச போட்டு ஸ்டார்ட் பண்ணி சரி கீரை போட்டு போகாது ஜீவா. சொல்லுமா, என்ன ப்ராப்ளம்? ஸ்டெல்லா ராத்திரி எல்லாம் கத்திக்கிட்டே இருந்தது டாக்டர். எப்படி கத்துச்சு? வால்னு கத்துச்சா? டாக்டர் இப்படிதான் கத்துச்சு. இப்படிதான் கத்துச்சா? இது மார்கழி மாசம் வர்ற சவுண்டு. ஆஹா, இதனோட அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா, கொள்ளு பாட்டி, கொள்ளு தாத்தா எல்லாருமே கேனன் கிளப் மெம்பர்ஸ். ஸ்டெல்லா, நீ வந்து ஏ கிளாஸ் நாய். அதனால இனிமே நீ ஏ கிளாஸ் நாயோட தான் டேட்டிங் வச்சுக்கணும். ஓகே? ஓகே சார். உனக்கு இல்ல. ஆமா, கண்ணாடி எங்க வச்சேன்? சார் நேத்து நைட் உங்க பெட்ரூம்ல தலகாணி அடியில வச்சிருந்தீங்க. சரி சரி, கண்டுபிடிச்சிட்டேன். ஸ்டெல்லாவோட உட்பி பேர் வந்து ஜீவா. ஜீவாவோட ஓனர் பேர் வந்து மன்னாரு. மெட்ராஸ்லயே மன்னாரு கிட்டயும் உன்கிட்டயும் தாமா இந்த மாதிரி ஹைபிரிட் டாகே இருக்குது. இந்த ஜீவா இருக்குதே, அது ரொம்ப பெரோசியஸ். பார்த்து பதமா நடந்துக்கணும், இல்லாட்டி கண்ட இடத்துல கடிச்சு வச்சிரும். என்ன? Sure, sure. இந்த அட்ரஸ் புடி, கூட்டிட்டு போ. கேரியான். தேங்க்ஸ் டாக்டர். எங்க சொல்லு, நாய் பேரு ஜீவா. ஓனர் பேரு மன்னாரு. அப்படி பிடிச்சிட்டியா? கிளம்பு. Thank you. கிளம்பு. ஐயோ டாக்டர், டாக் பேர் தான் மன்னாரு, ஓனர் பேர் ஜீவா. அறிவு இருக்குதா? எவனாவது இந்த மாதிரி ஹைபிரிட் டாகுக்கு போய் மன்னாருன்னு பேர் வைப்பானா? ஜீவா. வந்துட்டான். பங்கு மை டியர் ஷேர். இந்த அட்ரஸ்க்கு போணும். மன்னாரு வாட்ச்மேன் இது பிடி. என்ன பின் வீட்டு அட்ரஸ் கேக்குறா? சொப்னா, உனக்கு உண்மையில இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரியாதா? தெரியாது பங்கு. லண்டன்ல மூல முடுக்கு தெரியும், இங்க தெரியாது. பங்கு மொத்தம் முடிச்சிருக்க போல. ரொம்ப தொலைல இருக்கு சொப்பனா. எப்படியும் பெட்ரோல் ரொம்ப செலவாகும். அட்வான்ஸ் ஒரு 500 ரூபாய் கொடு. முடியாது. ஏன்? நான் 1000 ரூபாய் தான் தருவேன். சொப்பனா, எல்ஐசி ஞாபகம் இருக்கா? இது ரிப்பன் பில்டிங், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், எக்மோர். வந்தாச்சு, பண்ணி கேட்டையடா. சொல்லுமா, என்ன வேணும்? மேடம், நான் ஜீவாவை பார்க்க வந்திருக்கேன். என்ன விஷயமா பார்க்கணும்? அது நான் மன்னார் கிட்ட பேசிக்கிறேன். மன்னார் பாஷை உனக்கு புரியுமா? எஸ். Hi. எதுக்கு வந்தீங்க? டிரைவிங் கத்துக்க போறீங்களா? நோ, எனக்கு இன்டர்நேஷனல் லைசென்ஸே இருக்கு. நான் இதுக்காக தான் வந்திருக்கேன். ஹலோ, பேர் என்ன? ஸ்டெல்லா. நான் இதுக்கு பேர் என்னன்னு கேட்டேன். ஸ்வப்னா. ஸ்வப்னா. நைஸ் நேம் இல்லடா? சூப்பர்ண்ணே. ஆமா, எதுக்கு வந்தீங்க? எதுக்குன்னா அது வந்து எதுக்குனா எதுக்கு? அதுக்குதான். அதுக்குனா இங்க டியூப் லைட் சரியாவே எரியாதா? சுவிட்ச போட்டா தானே எரியும். அந்த சுவிட்ச் போடுப்பா. டியூப் லைட்டோட அம்மா தானே. ஆமா ஆமா, எதுக்கு வந்து? மேட்ருக்குண்ணே. ஏய், எங்க வந்து என்ன பேசுற? மீட்டர் போட்டு நீ மேட்டர் பத்தி பேசுறியா? கொன்னுடுவேன். ஹலோ, என்ன டேட்டிங்யா? ஸ்டெல்லா ஜீவாவோட மீட்டிங் பண்ணனும். பொண்ணு பேசுற பேச்சாது, அதுவும் அம்மா முன்னாடி. அம்மா நீ முதல்ல கிளம்புமா. ஏய், ஏய், என்ன ஒரு ஜீவா? எஃப்டி ஒன்னு வந்துருமா, கிளம்பு. நீ போமா. ஒரே பேச்சு, நீ வர்றியா இல்லையா? என்ன ஸ்டெல்லா அசிங்கமா பேசிட்டு இருக்க? It's too much. என் பேரு ஸ்டெல்லா இல்ல, இதுதான் ஸ்டெல்லா. அப்ப என் பேர் மன்னார்ல, என் பேர் தான் மன்னார், என் பேர் ஜீவா. சாரி. It's all right. ஆமா, மீட்டிங் சொன்னியே, மன்னார் ஸ்டெல்லாவா இல்ல? சீ, வந்துரு. அம்மா இந்த பக்கம் திரும்புங்க. டேய், நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. டேய், என்ன நீ ட்ரைவ் பண்றா? ஒண்ணும் நடக்காதுடா. ஆமா, சேம் ப்ராப்ளம் சேம் பிளேஸ்ல நடக்குது. என்னன்னே புரிய மாட்டேங்குதே. பங்கு என்ன ப்ராப்ளம்? உடாங். ஜீவா, எல்லாம் தெரிஞ்ச எனக்கு இது ஒண்ணு மட்டும் தெரியல. ஸ்டார்ட் ஆகுது, கியர் விழுகுது, ஆனா வண்டி மூவ் ஆக மாட்டேங்குதுப்பா. கண்ணாடி எல்லாம் கரெக்டா இருக்கு.
நீ அன்னைக்கு சொல்ல வந்து எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. இப்போ ஸ்டார்ட் பண்ணு. என்ன ஜீவா உனக்கே நியாயமா இருக்கா? அன்னைக்கு என் ஆட்டோ கண்ணாடியை திருப்பினே வண்டி ஓடிச்சு, அது ஒரு லாஜிக் இருந்துச்சு. வேற ஒருத்தர் ஆட்டோ கண்ணாடி திருப்பினா என் ஆட்டோ எப்படி போடும்? போடா. இல்ல போ. இல்ல என்னமா போ ஜீவா, நீ சொல்ற எப்படிப்பா போடும்? பைத்தியக்காரத்தனமா இருக்கு. எப்படி ஜீவா? ஏதோ நீ சொல்றங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ண கீரை போட்டப்பா போகாது ஜீவா. ஜீவா, தூத்துக்குடிக்கு இந்த ட்ரெஸ்ஸோட வர போற? ஏன் தூத்துக்குடிக்குன்னு தனி ட்ரெஸ் இருக்கா? அது இல்லப்பா, இவன் விவகாரமான ஆள். ஏற்கனவே போலீஸ்காரன்லாம் இவன் சொந்தக்காரங்கிறான். அவன் பாட்டுக்கு அவன் மகளை கூட்டிக்கிட்டு நம்மள போலீஸ்ல மாட்டி விட மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஆமா கும்பிடுசாமி, வாழ்க்கையில இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போனதே இல்ல. எந்த ட்ரெஸ்ல போலாம்? ஒரு செட்டப்பா கெட்டப்போட போகணும். நீ தான் கட்டப் பண்ணதுல மனநாச்சா? மறுபடியும் கேட்டப்பா. இந்தா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறதா இருந்தா ஒண்ணு போலீஸ் ட்ரெஸ்ஸோட போகணும், இல்ல பொலிட்டிக்கல் ட்ரெஸ்ஸோட போகணும். அதான் மரியாதை. இந்த அப்படி காதல் கேக்குதல உனக்கெல்லாம் காதல் கேக்குதல காது கேட்கல சார். என்னல காது கேக்கல என்ன ஆச்சு? முட்டுக்கு முட்டுக்கு என்ன ஆச்சு? சொல்லணும்ல தாலி கட்டானா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மக்கா. அதுக்கு முன்னாடியே மாலையும் கழுத்துமா தெப்பக்குளம் கோயில புடிச்சிட்டோம்ல. என்ன சோம்பேறி, என் வண்டியை தள்ளிட்டு வந்து எப்படி? தெய்வமே சரியான நேரத்துல வந்த காப்பாத்து. இவன் டார்ச்சை தாங்க முடியல. என்னல சொல்ற? இந்த தெய்வத்துக்கிட்ட தான் நான் வேலை பாக்குறேன். மக்கா இப்படி மாட்டி விட்டியா மக்கா? யாரியா? என் உயிருக்கே உழ வச்சிருவ போல இருக்க. யார் நானா? ஆமா, நான் புள்ளக்குட்டிக்காரன். யோ சேர் எடுத்து முடியும். ஐயா உட்கார சொல்லு, உட்கார சொல்லு. கெட்ட கொடுத்தா அந்த மரியாதை. வா உட்காரு. அண்ணே வாண்ணே. அந்த ஆள நான் கூட்டு வந்தா என்ன கால் கணக்கு நிக்க வச்சுட்டு அந்த ஆளு சேர் போட்டு உபச்சாரம் பண்றீங்க? இரு மக்கா, இரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். என்னத்த ஒரு நிமிஷம் என்ன? இல்ல தாலி இருக்கா? என்னது தாலி இருக்கா? இருக்கு மாமா. தாலி ரெடி பண்ணி தான் அவளே ரெடி பண்ண. டேப் ரெடி பண்ணு. மாமாங்க மாமா. டேப் உள்ள இருந்த வேற அவன் கூட வர்றான். எதுக்கு டேப் கேக்குற? ஆன் பண்ணு, ஆன் பண்ணு. என்னத்த? பாப்ல தாலி கட்டல மக்கா, மக்கா வா மக்கா. நீ என்ன ஏன் சாலியே கவலைப்படுத்திட்டா? யாருகிட்ட வேலை செய்யற, யாருகிட்ட மாட்டி விடுற நீ? விழ வேண்டிய இடமே வரல. அந்த பெத்தங்கால விட்டு மத்தங்கால விழ வைக்கிற அவர் என்ன பெரிய தலையா மக்கா? நீ சொன்னாலும் சொல்லட்டாலும் தூத்துக்குடியிலேயே பெரிய தலை இதுதான். என்னடா தலை தலைங்கிறான்? இந்த மக்கா மொய் மாப்பிளைய விருந்து கூப்பிட்டு வா, மைனி ரொம்ப சந்தோஷப்படுவான். மொய் வேறையா மொய்? எந்த காட்டு பயிலுக்கு மேல கல்யாணம் வச்சுட்டு இவனுக்கு நான் என்னடா பதில் சொல்றது? இனிமே ஓ மூஞ்சில மத்தலடா, இந்த தூத்துக்குடி மூஞ்சில முடிக்க மாட்டான்டா. போடா. என்ன ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. கெட்ட பிச்சு உன் கெட்ட வணக்கம். உனக்குதான். எனக்கா? கெட்ட பிச்சு உன் கெட்டப்பு. அப்படிங்க. இல்ல இன்னும் 40 நாளைக்கு கடல்ல மீன் பிடிக்க போக முடியாதுல்ல. பணம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு, கொஞ்சம் பொறுத்து. கொடுங்க கொடுங்க. கெட்ட பிச்சு கெட்டப்பு. உன்னை யாரோ பெரிய அரசுவாதி நினைச்சிட்டாங்க. புல்ல இருக்குதுப்பா. ஒரு அண்ணா அண்ணா உன்னை யாரோ குருன்னு கூப்பிடாருண்ணே. பெர்னாண்டஸ் சரக்கு இறக்குனதுக்காக கொடுத்த பேலன்ஸ் பணம் எண்ணி பாத்துக்க. குறைஞ்சா இந்த செமி ஜோசப் கேட்காத. ஒரே போலீஸ் தலையா தெரியுது. நான் வரல. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இதுவும் கட்சி விவகாரம் தான். ஆனா ஏதோ கோடு வேர்ல பேசிட்டு போறான். கருதல தலகால் புரியாம இருக்கிய. அங்க ஒரு தலை பேசிட்டு இருக்கும் போது ஹாரனை கொடுத்து ஏன்டா என் தலையை விட்ட பாக்குற? பிலிம் கட்டுறியா? என்ன முறைகிற? ஐயா பெட்ரோல போறியா?
வேற எங்கேயாவது சொறிவிட போற டேங்க் இங்க இருக்கு, இங்க போடு. என்னாச்சு? தம்பி ஹாஸ்பிட்டல் எங்க? கெஞ்சி கேட்க தல, தூத்துக்குடி ஹாஸ்பிட்டல் வர தல, கோயில்பாட்டி ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கு தல. எழுத முடியல. டேய் பணங்க கேக்குறாருல கூட. நீ கூட ரெண்டும் கொடுங்கடா. ஈவு இறக்கமே இவன் தொல்லை. டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இவனை எப்படியாவது காப்பாத்துங்க. ரத்தமும் கொடுத்து பணமும் கொடுக்கல. அட்ரஸ் கேர் ஆஃப் தமிழ்நாடு. இந்தாங்க ஃபுல் அட்ரஸ் இது எழுதிருக்கேன். மிச்ச பணம் தான் மணியார் அனுப்பிடுங்க. என்னல படுக்காளி போமோன சீக்கல் மாதிரி கிடக்க? என்னமோ வாக்குமூலம் கொடுக்கணும்னு சொன்னியாம்ல? நல்ல வேலை இந்த செவப்பு மனுஷனோட ரத்தம் இந்த கருப்பனுக்கு சேர்ந்துச்சு, இல்லன்னா இந்நேரம் பால் தான். டோன்ட் மென்ஷன். வணக்கம் சார். ஜீவா செருப்பு ஜீவனா செருப்பு போடு. மறுபடியும் போலீஸ் சீன்ல வருது. இந்த கொலை கேஸுக்கு உன்னை சாட்சி ஆக்கிறவங்க பரவாயில்லையா? ஐயோ ஐயா, தூத்துக்குடி சமுத்திரக்கணி ஆளுங்க தான் என்ன வெட்டினாங்க. யார பத்தி சொல்லுதுன்னு தெரியுமாலே? இத தைரியமா கோர்ட்ல சொல்வியால? ஏமாம்பட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேல என்ன வெட்டுந்து சமுத்திரக்கணி தான். அங்க நல்ல பாக்க எல்லாம் வழக்கம் தானே. ஏதோ கட்ட பொம்மன் கதை சொல்லணும் பிய. இப்ப சொல்லு. நான் சொல்லியிருந்தேன், வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி தானே. அப்ப திருநெல்வேலி பாச தானே பேசியிருப்பான். வெள்ளை தீவு செத்துட்டான். கட்டபொம்மன் பொண்டாட்டிய பார்த்தான். ஜகமா நான் சண்டைக்கு போறேன், நீ என்ன சொல்லுத? நான் என்ன சொல்ல போறேன்? நான் சொன்ன நீ கேட்க போறேன். ஒரு ஓரமா நின்னுட்டு வந்துரு. நடு கூட்டத்துல போனா டப்புன்னு சுற்றி மறுத்துமா குடி கட்டுப்போம். ஜக்கம்மா போகும்போது திரும்பி பாக்க ஏன்னே தெரியல. ஆமா போனா திரும்ப மண்டம் நல்லா தெரியுது. தெரிஞ்சு நீ சாவு கலையுத. வெள்ளைத்தேவனை கொன்னவனை விட மண்டமிட்டு கட்டபொம்மன் சண்டைக்கு போனான். என்னத்தான் அக்கா கேட்டு விட்டால, மறந்துட்டீங்களா? எவ்வளவு? 3. அந்த 140 யாரு சொல்லு? இந்த 140 யாருல? அண்ணாச்சி, இன்கம் டேக்ஸ் காரனுக்கு மறையாடுறான்னு என்ன மாதிரியே லாக்கரைக்கல. அவ யாரு கொடுக்க? ராஜபாண்டி நாடார், பணிக்க நாடார் குடியிருப்பு. வட்டி எவ்வளவு? 10. அந்த செத்த மூதியை என்ன செய்ய? இப்படி சரக்குன்னு வெட்டி போட்டல. சொல்லல. தூத்துக்குடி குரு வந்து ரத்தம் கொடுத்து காப்பாத்திட்டானாச்சே. இந்த பையன் உங்க மேல வாக்குமூலம் கொடுத்துட்டானாச்சே. அப்புறம் என்னாச்சு? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? அந்த பையப்புள்ள நேரா நம்ம ஸ்டேஷனுக்கு வந்துட்டான். நாங்கெல்லாம் விளவளத்து போயிட்டோம். அந்த பையல ஒரு தட்டி வைங்க அண்ணாச்சி. உங்ககிட்ட சொல்லாம யாருக்கிட்ட சொல்லுவோம்? என்னத்தான் எவல இந்த குரு? எவல?